ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கவின். ஸோ இந்த வீட்டு தந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஸோ போன வாட்டி வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் போன மாதிரி இப்போ ஒரு பியூர் நான் வெஜிடேரியன் ஹோட்டல் வந்திருக்கேன். இந்த ஹோட்டல் பேர் என்னன்னா என்குப்ஸ் மண்டி. இது எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. அதுவும் ஹாஸ்பிட்டல் இருந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கீழே உட்காந்து சாப்பிட போகிறேன். ஸோ உங்களோட கம்ஃபர்டபுள் இருந்ததுன்னா கீழே உட்காந்து சாப்பிடலாம். அப்படி இல்லை ஆப்போசிட்டில் வந்து டேபிள்ஸ் சேர்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாங்க. ஓகே, என்ஜாய் பண்ணலாங்க. இது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுங்க இது. ஸோ ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு 2 பேர் உட்காரலாம், 3 பேர் உட்காரலாம், சிங்கிளாக வந்து உட்காரலாம். ஸோ ஒரு கப்புள்ஸாக வந்தால் கூட நீங்கள் ஜாலியாக உட்காரலாம் இங்கே. ஸோ பாருங்கள், பேசினதுக்கு போது அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க எல்லாத்தையும். ஸோ இது மாதிரி தான் அந்த பிளேட் வந்து சாப்பிட போகிறோம் நம்ம. இந்த ஹோட்டலில் சில ஸ்பெஷல் இதெல்லாம் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கப்புள்ஸாக வந்தீங்கன்னா அது தனியாக ஒரு பிளேட்ஸ் வச்சு தருவாங்க. சிங்கிளாக வந்தீங்கன்னா தனியாக ஒரு அன்லிமிட்டடாக தருவாங்க. ஸோ அந்தமாரி வந்து ஃபேமிலியாக வந்தால் கூட நிறையா இதெல்லாம் இருக்குது இந்த ஹோட்டலில். ஸோ கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போங்க இந்த ஹோட்டலில். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் கம்பெனி சார்பாக நாங்கள் என்ன ஒரு ஆஃபர் பண்ணுறோன்னா, நீங்கள் போடுற ஒரு லைக் ஒரு ஷேரில் வந்து எங்களுக்கு ₹1 வருது. ஸோ அதுமாரி நீங்கள் ஒரு 40 லைக் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்கன்னா அதில் எங்களுக்கு அமௌண்ட் வருங்க. ஸோ அந்த அமௌண்ட் நாங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நிறைய பேர் ஃபுட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு இந்த எங்களால் முடிஞ்ச ஃபுட்டு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து எங்கள் வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு அமௌண்ட்டு தான் வரும் எங்களுக்கு. அதேமாரி நீங்கள் பண்ணுற ஒரு லைக்குக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு காசு வருது. ஸோ அந்த காசுனால் வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுட்டு வாங்கி நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் எங்கள் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, மூச்சுலாம் பேசிட்டேன் போல இருக்குது. இப்போ நான் வந்து சாப்பிட போயிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆர்டர் பண்ணி வந்துச்சு. இது பெரிய பிளேட். இது பேர் என்னன்னா மந்தின்னு சொல்லுவாங்க. மந்தினா ஒரு 2 பேருக்கு மேலே சாப்பிட்லாம், அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் சிக்கனும் இருக்கும், மட்டனும் இருக்கும் இந்த டிஷ்ஷில். அதனால தான் இந்த பேர் வந்து மந்தின்னுவாங்க. ஸோ இன்னொரு டிஷ் நாங்கள் என்ன ஆட் பண்ணிக்கிறோன்னா சிக்கன் ஆல்ஃபாம்னு ஒரு சூப்பராக ஒரு அந்த க்ரீன் கலரில் ஃப்ளேவர் வச்சு ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த கலர் ஆட் பண்ணது தான் இந்த சிக்கன் ஆல்ஃபான்னு ஒரு டிஷ்ஷுங்க. ஒரு டிஷ்ஷுக்கு தர இதாக கொடுத்துறாங்க, மைனஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக மைனஸு க்ரீன் சட்னி கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து நமக்கு லெமன் கொடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக நானும் கொடுத்துக்கிறாங்க. எதுக்குன்னா நமக்கு சிக்கனை வந்து ரைஸும் சாப்பிட்லாம், அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் கொடுத்துருக்கலாம், அது வச்சும் சாப்பிட்லாம், தொட்டும் சாப்பிட்லாம். ஸோ அதுக்காக கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பிளேட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குருமா கொடுத்துக்கிறாங்க, மைனஸ் 2 கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா அது வந்து சிக்கனுக்கு இருக்குது, 2 பேர் சாப்பிடலாம், 2 மைனஸ், நிறைய பேர் நிறைய மைனஸ். ஸோ அது மாதிரி க்ரீன் சட்னி கொடுத்துக்கிறாங்க. என் சைடில் இருக்கிறேன். இங்கே மட்டன் குருமா கொடுத்துக்கிறாங்க. ஸோ மட்டன் சிக்கன் இருக்கிறதால 2 வகை கொடுத்துருவாங்க. இதில் ஆக்சுவலாக எல்லோரும் டெக்கரேட் பண்ணுற மாதிரி இந்த பிரியாணி மேலாம் போட்டுக்கிறாங்கன்னா ஃப்ரைடு ஆனியன் போட்டு செஞ்சுக்கிறாங்க. பாஸ்மதி அரிசியில் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து குக்கும்பர் கேரட் வச்சு டெக்கரேட் பண்ணி வேறு லெவல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டேஸ்ட் எப்படி பார்த்துடலாம். இதை சொல்லுங்க சார். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துடலாம் நம்ம. புரிஞ்சுட்டேன். வேட்டைக்கு வரலாமா, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. இடுங்க எங்க இழுத்தல சிக்கன் எல்லாம் அவருக்கே போயிருக்குங்க. இருந்தாலும் போகலாம், எனக்கு லெக் பீஸ் கிடச்சிருக்கு. ஐ லவ் லெக் பீஸ். சிக்கன் பாருங்களேன், இது வந்து க்ரீன் லீஃபில் பண்ணிச்ச சிக்கனுங்க இது. ஸோ நான் ஒரு ஹேண்ட்லேயே வந்து ஒரு ஃபிங்கர்லேயே வந்து பிக்கிறேன் இது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது சிக்கனில். டேஸ்ட் எப்படின்னு பார்த்துடலாம் சார் நம்ம.
ஸோ அதான் அந்த சிக்கனு. இது வந்து நான் மைனஸ் கூட டிப் பண்ணி சாப்பிட்றேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த க்ரீன் லீஃபோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. எனக்கு புதினால பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளேவரு, அந்த சாஃப்ட்னஸ்ஸு அவ்வளோ சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. அதுவும் இந்த மைனஸோட தரமாக ரொம்ப டேஸ்ட் இருக்குது. அந்த சிக்கன் தாங்க மெயினே. இது அந்தளவுக்கு சூப்பர் ஃப்ளேவராக இருக்குது. ஸோ நான் புட்டு சாப்பிட்றேங்க, ஒரு டேஸ்ட்டுக்கு பாருங்க. இப்போ வாவ், ஆக்சுவலாக லெக் பீஸ் அப்படியே சாப்பிடணுமே. ஸோ நாங்கள் சாப்பிட பார்த்தா நீங்களும் வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பாருங்கள் இந்த டிஷ்ஷை. இந்த டிஷ்ஷு மட்டும் இல்லை, கண்டிப்பாக நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சார். மெயின் டிஷ்ஷுக்கு போயிடலாமா சார்? ஓகே. ஸோ இதுதாங்க இந்த மண்டி சார், வந்துருச்சு சார். இதுதான் சார் மெயினே, நம்ம டிஷ்ஷோட மெயினே. ஸோ இதில் வந்து சாருக்கு வந்து சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் சாரோட சிக்கனுக்கு வந்து, ஐயோ சார் நீங்கள் பார்த்தீங்களா நான் எடுக்கும் போதே அவ்வளோ லூஸாக இருக்குது. ஸோ இதுலேயே தெரிஞ்சிங்க இதோட பக்குவம் எப்படி இருக்கும்னு. ஸோ இந்த பிரியாணி வந்து என்னன்னா மட்டன் பீஸும் இருக்குது, சிக்கன் பீஸும் இருக்குது. அதான் இந்த டிஷ்ஷோட மெயினே வந்து மட்டன் சிக்கன் தான் மெயின் டிஷ்ஷே சார். ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்த்துறேன். சாப்பிடலாம் வாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. சுவர்கி இந்த பிரியாணி பார்க்கும்போது எனக்கு கைதி லுக்கு தான் வருதுங்க. இப்படி தட்டி சாப்பிட்டா தாங்க ஃபீலே இருக்குது. தர்ற மாதிரி இருக்கு சார், வேற லெவலாக இருக்குது. அந்த டிஷ்ஷு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. எந்த ஒரு காரம் ரொம்ப இல்லைங்க. ஒரு பிரியாணிக்கு தேவையான காரம் இருக்குது. அந்த பக்குவம் தான் முக்கியம். ஒரு டிஷ்ஷோட ப்ரிப்பரேஷன் முக்கியம் சொல்லல சார், அந்த ப்ரிப்பரேஷன் இது இந்த டிஷ்ஷில் இருக்குங்க, வேற லெவலாக இருக்குது. இது பாருங்க, அந்த வெந்துக்கிற பக்கம் பாஸ்மதி அரிசியில் பண்ணிக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு சாப்பிடும் போது. கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ என்னன்னா சிக்கன், இந்த பிரியாணிக்கான சிக்கன் பார்க்க எப்படி இருக்குன்னு. ஸோ எனக்கு பெரிய பீஸாக எடுத்துக்கிறேன் நான். அப்படி வைக்கும் போதே பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இதோட டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் நான். பிரியாணியோட டேஸ்ட்டும் சிக்கன் டேஸ்ட்டும் இந்த மாதிரி தனியாக தெரியுது. டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குங்க. அந்த எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குது. ஒரு ஆல்ஃபா சிக்கன் நான் சாப்பிடுவேன், எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது எனக்கு. அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இந்த சிக்கன்லையும் கிடைக்குது எனக்கு. ஸோ ஆக்சுவலாக சிக்கன் வந்து ஈஸியாக வெந்துடும் சார். பாருங்க, சாப்பிடுங்க சார். இங்கே பாருங்க, எல்லாம் லெக் பீஸ் எனக்கு. அதோட இது பாருங்க, சொல்லு. இதை பார்க்குறப்ப சாப்பிடணும் தான் தோணும் எல்லாருக்குமே. இதை கூட மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக வந்து எந்த ஹோட்டலுமே சிக்கன் வந்து ஒரு ஈஸியான ஒரு இதில் வெந்துடும் சார். ஒரு பக்குவமானது வெந்துடும் சிக்கனு. ஸோ மட்டன் தான் ஒரு இதுலேயும் முக்கியமே. ஏன்னா சில இதெல்லாம் மட்டன் சரியாக வேகலைன்னா வந்து சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஹோட்டலில் இது பாருங்கள். இங்கே பாருங்கள், எதுக்கு நான் 2 கையில் போட்டு காட்டுறேன். ஸோ பிக்கும் போதே பாருங்களேன், ஒரு பார்க்கும் போதே ஒன்று இதுவாக இருக்குது சார். எனக்கு அந்த இன்னர் லேயர் செம்ம சாஃப்டாக இருக்குது. ஒரு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அது பிடிச்சி இழுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்குது. ஸோ பிடிச்சி இழுத்தோடனே வந்துருச்சு. ஸோ அதிலே தெரியுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது இந்த டிஷ்ஷில் இருக்குது தெரியும். ஸோ மட்டனோட ஃப்ளேவர் எப்படின்னு பார்க்குறேன் நான். சூப்பருங்க. மட்டனோட ஃப்ளேவர் சிக்கன் ஃப்ளேவர் தனியாக தான் தெரியுது எனக்கு. ஆக்சுவலாக வந்து என்னன்னா மட்டன் இவ்வளோ சாஃப்டாக நான் சாப்பிட்டது இல்லை சார். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. மட்டன் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குங்க. சில டைம் நான் வந்து நம்ம வந்து ஒரு சிக்கன் ஒரு மட்டனை செய்யும் போது கொஞ்சம் பக்குவமாக செய்யணும், இல்லைன்னா வந்து சரியாக வேகலாம் சாப்பிட பிடிக்காது நம்மளுக்கு. மட்டன் சாப்பிட்டுங்க, ஆனால் இந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம், எவ்வளோ பே பண்ணலாம். இதோட ப்ரைஸஸும் உங்களுக்கு இது வந்துடும், ஸ்க்ரீனில் வந்துடும். அண்டு வழக்கம் போலே இதோட கடையோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும். ஸோ பாருங்கள், நான் மட்டனை வந்து கையில் இப்படி தான் பண்ணுறேன். இப்படி பண்ணும் போதே பாருங்களேன், ஒரு ஃப்ரீயாக இருக்குது, ஒரு சிக்கன் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா இந்த மட்டனையும் பிரியாணியும் சேர்த்து சாப்பிட போகிறேன் நான். ஓகே, சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த குருமா முக்கியம், அதனால் செய். நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதோட டேஸ்ட் எப்படின்னு பார்க்குறேன் நான். டன் டன் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ரெடி சார்? ரெடி. வா, அள்ளி வாய் வைக்கணும் அப்படியா?
குருமாவோட டேஸ்ட்டு தனியாக இருக்குங்க. அந்த என்ன சொல்லுவேன் சிக்கன் குருமாங்க, அது சிக்கன் குருமாவோட டேஸ்ட்டு வேறு லெவலு. ஒரு சிக்கனுக்குள்ளே அந்த குருமா எவ்வளோ இறங்கிக்குன்னு நீங்கள் சாப்பிடும்போது தெரியும் அது. ஸோ அந்தளவுக்கு குருமா டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு. இந்த பிரியாணி சாப்பிடும்போது சூப்பருங்க, வேறு லெவலாக தாறுமாறாக இருக்குது. ஸோ இப்போ வந்து சிக்கன் குருமா பார்த்த மாதிரி இது ஒரு ரெட் கலர் சாஸ் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இது எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? எண்ணெயை வச்சு பிளான் பண்ணுறாங்க இவரு. இதை நான் வந்து இங்கே ஊற்றிக்கிறேன். நீங்களும் சாப்பிடுங்க சார். நான் சாப்பிட்டா பத்தாது, நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே, ஸோ இதோட டேஸ்ட் எப்படி பார்த்து சொல்கிறேன். நான் பிரியாணி சாப்பிட்றேன். ஆக்சுவலாக வந்து சிக்கனுக்கு தொட்டு சாப்பிட்ற டேஸ்ட் சார் அது. ஸோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. ஆட் பண்ணிங்க. கொஞ்சமாகவே போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி உஷாராக இருக்கிறாரம்மா. ஆமாம், உஷாராக தான் இருக்கு. குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல. பட் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கு. உண்மையாக சொல்லணும்னா டேரக்டாக டிஷ்ஷஸ் போயிடலாம் வாங்க. வேறு லெவல் சூப்பராக இருக்கு. இந்த டிஷ்ஷஸ் சாப்பிட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். நீங்களும் நானும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து கூட்டு வந்து சாப்பிடணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுங்க. இப்போ நான் சூடாக சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஃபீல் தருதுங்க. பிரியாணியோட ஃபீலே தனி தானேங்க, அந்த ஃபீல் இருக்குது. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இது இங்கே வந்து நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. இந்த பிளேட்டுக்குனால ஒரு கப்புள் டிஷ்ஷு சொல்லுவாங்க. கப்புள் டிஷ்னா 2 பேருக்கு கொஞ்சம் சாப்பிடலாம். அந்த டிஷ் அன்லிமிட்டடு. சிங்கிளாக வந்தாலும் தனியாக பிளேட் வச்சு அதுவும் அன்லிமிட்டட் தான். மோஸ்ட்டாக இந்த ஹோட்டல் ஒரு அன்லிமிட்டட் பிரியாணி ஹோட்டல் தாங்க. ஃபேமிலியோடய வந்து சாப்பிடலாம், ஃப்ரெண்ட்ஸோடய வந்து சாப்பிடலாம். நல்லா வந்து உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணாலும் சாப்பிடும். இந்த ஹோட்டலோட அட்ரஸு டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். இதோட ப்ரைஸஸ் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும். நாங்கள் இந்த 2 டிஷ்ஷஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து 2 டிஷ்ஷஸ் தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ வீடியோ எண்டு போயிடலாம். வீடியோ ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன். இங்கே நீ கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் வந்து எங்களுக்கு அமௌண்ட்டு தாங்க. இது அந்த அமௌண்ட் வச்சு நாங்கள் வந்து பல பேருக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோஸை அதிகமாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர் லைக்ஸ் எல்லாமே ஒரு அமௌண்ட்டாக வந்து நாங்கள் பல பேருக்கு வந்து நாங்கள் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதில் உங்கள் பங்கு இருக்குன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதனால தான் நாங்கள் ஒரு சேவையாக செய்கிறோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். ஆமாம், அப்போ தான் இன்னொருத்தவங்க வந்து அவங்க பசியில் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் நாங்கள் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். யாரும் இதை பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி நீங்கள் பண்ணுற லைக்னால தான் இந்த மாதிரி நடக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுறேங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களோட பேஜஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட சேனல் பேர் இருக்குங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ் பேர் இருக்கும். ஸோ அதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும், இந்தமாதிரி ஹோட்டல் நாங்கள் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் டிஎம் பண்ணலாம். இல்லை வந்து எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். பேர் ப்ளூ மூனாக இருக்குது, ஆனால் எல்லாம் க்ரீன் கலராக வருது. இப்படி தாங்க நான் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது, ஏன்னா எதுக்கு சாப்பிடும்போது நம்ம பேசின்னு இருக்கணும். ஆஸ் யூஷுவல் சிக்கன் தீமூட்டி வாசம் தட்டு சமைச்சது திண்டுக்கல். வாவ், ஒரு சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட் எனக்கு தெரியுது. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் சொல்லுவாங்களே. என்ன ரைஸாக வருது, சிக்கன் இருக்கா இல்லையா? ஒரு ப்ளெயின் பண்ணி கொடுத்து ஏமாற்றிட்டாங்களா என்ன? தந்தூரி கேரட் ஹார்ட்டாக போட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கவின். இது உங்கள் சேனல் டேஸ்டி அட்லஸ். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இப்போ எங்கே வந்துருக்குன்னா புது ஹோட்டல் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் பாண்டிச்சேரி அன்னத்திரி பக்கத்தில் இருக்கிறது. இந்த ஹோட்டல் பேர் என்னென்னா ப்ளூ மூன் ரெஸ்டாரண்ட். அண்ட் இங்கே வந்து சூப்பர் டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த ஹோட்டலில் வரும்போதே சூப்பராக இருக்குங்க. ஒரு நல்ல வைப்ஸ் கொடுக்குது. எப்படின்னா வந்து இங்கே ஏசி நான் ஏசி, நான் ஏசியில் உட்காரும் போது சூப்பராக இருக்குது. இங்கே இன்டீரியர் என்ன பார்க்கும்போது நல்லா இருக்குது. வால் பெயிண்டிங்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, சொல்ல வார்த்தைகள் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தது தெரியும் எப்படி இருக்குன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து பைக் பார்பிக்யூ வச்சுக்கிறாங்க, ஷவர்மா இருக்குது, நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. இந்த மெனு கார்டு பார்க்கும்போதே நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. எதோ ஆர்டர் பண்ணி தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து ஹோட்டல் வந்து ஆர்டர் பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு என்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குதுன்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெஷல் என்னென்னா ஆஃபர்ஸ். இந்த மாதிரி 200, 180 ஆஃபர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துக்குறாங்க. ஸோ இதையும் நீ காம்போ ஆஃபர்ஸ் வந்து சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம்.
அண்டு வேறு என்ன சொல்லலாம் எனக்கு தோண மாட்டேங்குது. நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணிச்சுன்னா வந்துருச்சு. ஸோ டிஷ்ஷஸ் பேர் என்ன சொல்லிடுறேன் நான். அண்ட் இது பேர் என்னன்னா ப்ளூ மூன். ஆனால் பார்க்க பச்சையாக இருக்குது. நான் அப்புறம் சொல்கிறது பற்றி. அண்ட் இது என்னன்னா தந்தூரி பரோட்டா, இது மொகலாய சிக்கன். அண்ட் இது தாங்க காம்போவில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்டு 1/4 தந்தூரி கொடுத்துருக்காங்க. அண்டு அது கூட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஜூஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் கிரேப் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் சாப்பிட போயிடலாமா? ப்ளூ மூன் இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல். ஓகே, பேர் ப்ளூ மூனாக இருக்குது, ஆனால் எல்லாம் க்ரீன் கலராக வருது. இப்படி தாங்க நான் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது, ஏன்னா எதுக்கு சாப்பிடும்போது என்ன பேசின்னு இருக்கணும். ஓகே, எனக்கு போதும் இது. சரி, ஆக்சுவலாக என்னால் இது பார்க்க பச்சை கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இதில் புதினா தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த புதினா டேஸ்ட் இல்லாமல் ஃப்ளேவர் இல்லாமல் எதுவுமே ஆகாது. அண்ட் இது கூட வந்து ஆஸ் யூஷுவல் கேப்சிகம், கேரட்னா போட்டு, ஒரு கோஸ்னா போட்டு, சிக்கன் எக்னா போட்டு ஒரு நார்மலான ஒரு நூடுல்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இது ஸ்பெஷல்னால இது பேர் ப்ளூ மூனா, இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல். நான் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து என்னென்னா க்ரீன் சட்னி புதினா ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த டேஸ்ட் தெரியும்னு எனக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் சிக்கன், ஸோ சாஃப்டான ஒரு சிக்கன். ஆயில் இருக்கும்போது கிட்ட கேமரா எடுத்துன்னு வர இருப்பான். சூப்பராக இருக்குது, தரமான இருக்குது, புது ஃப்ளேவர் கொடுக்குது எனக்கு இந்த நூடுல்ஸில். டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் வந்து கலர் வச்சு தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னென்ன ஏதோ பச்சையாக சாப்பிட்றாங்கன்னு. டேஸ்ட் முக்கியம் இங்கே. இந்த ஹோட்டல் ஸ்பெஷல் இது, அதான் ப்ளூ மூன் நூடுல்ஸ்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டிஷ் போயிடலாம். நெக்ஸ்ட் டிஷ் வழக்கம் போல் பிரியாணி நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. இது ஹேட் நினைக்காதீங்க, உள்ள தந்தூரி பரோட்டா இருக்குது. இட்ஸ் கால் தந்தூரி பரோட்டா. டடான், இப்படி வச்சு பிளேட்டே மூடிக்கிச்சு, அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. அண்ட் இது கூட என்ன கொடுத்துருவோம்னா மொகலாய சிக்கன். ஆக்சுவலாக மொகலாய சிக்கன் தான் மொகலாய் எம்பர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா எனக்கு தெரியாது, சொல்ல விரும்பல. அது பேர் வச்சு ஒரு சிக்கன் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இது மேலே பாருங்களேன், ஆம்லேட் வச்சுக்கிறாங்க. ஸோ இது பேர் மொகலாய சிக்கன்னா மேலே ஆம்லேட் வைக்கணும், அது பேர் இதுக்கு போகிறது சம்பிரதாயம் இருக்குது. இப்போதைக்கு நான் என்ன பண்ணேன், ஸ்பூனால் இது எடுத்து இது மேலே வைக்கிறேன். அண்ட் இது உள்ளே என்ன இருக்குது பார்க்கலாமா? ஆஸ் யூஷுவல் சிக்கன், தீமூட்டி வாசம் தட்டு சமைச்சது திண்டுக்கல். அண்ட் ஐ நீட் கிரேவி. ஓகே, நவுட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா டேஸ்ட் பண்ணணும். ஸோ என்னன்னா பரோட்டா எப்படி பார்க்கலாமா? வாவ், தந்தூரி பரோட்டா அப்படி பிச்சோன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மோஸ்ட்டாக பரோட்டா டைம் ஆனால் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், அதுமாரி இல்லை. ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இது கூட என்னன்னா இதோட டேஸ்ட் எப்படின்னு பார்க்குறேன். வாவ், பெப்பர் டேஸ்ட் ஃபீல் தருது எனக்கு. சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அண்ட் சிக்கன் பார்க்குற எப்படி இருக்குன்னு சாஃப்ட்னஸ் பாருங்கள், சூடாக இருக்குது. அதுவும் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது, அதுக்கே சூடு எப்படின்னு பார்த்தீங்களா? அந்தளவுக்கு சூடு கம்ப்ரெஸாக இருக்குது இல்லை. அண்டு இது எப்படின்னு பார்க்கலாமா? திரும்ப ஒரு பரோட்டா பிடிக்கும். வாவ், ஒரு சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட் எனக்கு தெரியுது. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு தருவாங்களே, செம்ம சாஃப்டாக இருக்குது. பரோட்டா சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்குது. இதுவே நான் விஜய் சேதுபதி ஸ்டைலில் சொல்லணும்னா பரோட்டாவை பிச்சுக்கோ, சிக்கனை வை, குழம்புல டிப்படி,
சூப்பர். பரோட்டா கூட இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு வாங்கி சாப்பிட்டா வேறு லெவலு, அல்டிமேட்டாக இருக்குது. மஸ்ட்டு ட்ரை இதுவும். சூப்பராக இருக்குது. அண்ட் இது கூட எதுக்கு கொடுத்தாங்க இது தெரியல, இருந்தாலும் இதை நான் சாப்பிட்டு தான் ஆகணும். ஆம்லெட், ஒரு நார்மலாக ஆம்லெட் தான் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. மஸ்ட்டு ட்ரை இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணியே ஆகணும், அந்த அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேவரெட்டு பிரியாணிக்கு போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபேவரெட் பிரியாணி, எல்லாரோடைய ஃபேவரட் பிரியாணி. பிளேட்ஸ் எனக்கு ஃபுல்லாக இருக்கனால வேறு பிளேட்டு. அதேமாரி இதில் இந்த ஸ்பூன், லெட்ஸ் கிட்ட வாங்க, ஸ்லோ மோஷன் எடுக்கணுமா இல்லையா? என்ன ரைஸாக வருது, சிக்கன் இருக்கா இல்லையா? ஒரு ப்ளெயின் பண்ணி கொடுத்து ஏமாற்றிட்டாங்களா என்ன? இருக்கு பீஸ் இருக்கு. டடான், ஏதோ ஒரு பீஸ் வந்து உழுது. இட்ஸ் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போதும் இப்போ எனக்கு. அண்ட் இது கூட வழக்கம் போல் சேர்க்க வேண்டியதை சேர்த்துடலாமா? ரைத்தா, இது இல்லாமல் சாப்பிட முடியுமா? நெக்ஸ்ட்டு இதோட கிரேவி, சிக்கன் கிரேவியாக இருக்கும் போல இருக்கு. ஸோ இந்த ஹோட்டலோட பிரியாணி டேஸ்ட் எப்படின்னு செக் பண்ணலாம். உங்கள் பிரியாணியில் ஒரே வெஜிடேபிள்ஸாக இருக்குது. இதெல்லாம் பொறிக்க வைக்கிறதே லேட் ஆகும் போல் எனக்கு. சூப்பராக இருக்குது. இந்த எல்லா ஹோட்டலையும் இனிமேல் இந்த ஹோட்டலும் புதுசாக ட்ரை பண்ணிக்கிறாங்க இந்த பிரியாணியில். ஏன்னா டேஸ்ட் அண்டு இந்த ஃப்ளேவர்ஸ்னால் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு சாப்பிடும் போது. சூப்பராக இருக்குது, வேறு லெவலு தான். ஏதோ அந்த நிமிஷத்து ஏலக்காய் டேஸ்ட்டு தெரியுது எனக்கு. இன்னும் ஏலக்காய் நிறைய ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறலாம் இதை. அன்றைக்கி கூட இந்த ரைத்தால் வந்து குக்கும்பர்லாம் போட்டுக்கிறாங்க. அண்டு இன்னொன்று, நான் குக்கும்பர் நிறைய சாப்பிடுங்க, அதில் கலோரிஸ் அதிகமாக இருக்குது. ஒரு நார்மல் தம் பிரியாணி டேஸ்ட் இருக்குது எனக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சிக்கன் சாஃப்ட்னஸ், சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஏன்னா அப்படி போடும்போதே வந்துடுது, அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குது இதில். ஸோ அந்த மசாலாஸும் வந்து சிக்கனில் இறங்கி ஃப்ளேவர் தரும், சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும். சரி, வரும் நான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் அந்த சாஃப்ட்னஸ் வேணும். சிக்கனில் முக்கியம் சாஃப்ட்னஸ் இருந்தாலும் சாப்பிட முடியுமே. ஸோ அதுமாரி இந்த மசாலாஸும் இறங்கி ரொம்ப டேஸ்ட் கொடுக்குது எனக்கு. அண்ட் இது கூட ரைட்டர்ஸ் ரொம்ப டேஸ்ட் தான். ஆக்சுவலி நான் பார்க்கும்போது இது ஒரு நார்மல் பிரியாணி தான் கொடுக்குது எனக்கு. ஏன்னா நிறைய சாப்பிட்ருப்பேன் நான் பிரியாணி தான். ஸோ ஒரு நார்மல் சிக்கன் பிரியாணி இது. கிரேவி வந்து ஆக்சுவலாக வந்து நான் கத்திரிக்காய் ஒரு டேஸ்ட் வருது. இதுவும் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகலாம். சாப்பிடலாம் காம்போக்கு. நீங்கள் கூட அந்த காம்போக்கு ரேட்டுக்கு இது வந்து ஒர்த் இருக்குது. இதில் அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த இதுக்கும் ஒர்த் இருக்குது. ஸோ இந்த காம்போலே கொடுத்தது ஒன்றும் இல்லைனா தந்தூரி கேரட் ஹார்ட்டாக போட்டாங்க. ஸோ எங்கள் வந்து நாங்கள் வந்து 1/4 தந்தூரி கொடுத்துக்குறாங்க இந்த காம்போவில். ஸோ அதில் டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். ஸோ கிரில்டு வேறு, தந்தூரி வேறு. நிறைய பேர் அதில் வந்து ஏன் மாதிரி போயிடுறாங்க. ஸோ இதுதான் பெரிய பீஸு. வா, போடும்போது பார்த்தீங்களா, போடும்போது எவ்வளோ ஒரு விரல் மாரி திறந்துன்னு விரல் வருது. வா, இது வந்து ஒரு இது வச்சுக்கிறேன் நான். ஆனால் இதான் நல்லாயிருக்கு. இதுவே போகுது எனக்கு. ஃபர்ஸ்ட் மைனோஸ். தந்தூரியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இதை ஆட் பண்ணிங்க. மசாலாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஃப்ரை பண்ணுற மெத்தட் தான் முக்கியம். இப்போ நான் திறந்து காட்டும்போது நீங்களே பார்த்துருப்பீங்களா எப்படி இருக்குன்னு, எப்படி இந்த எந்த அளவு மசாலா இருக்குதுன்னு அதில். ஸோ அந்தளவுக்கு மசாலாவும் டேஸ்ட் நல்லா இருக்குது. ஒரு நார்மல் தந்தூரி தான் இதில். இந்த காம்போக்கான ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குற இருக்குது ஒர்த் இருக்குது இதில். ஸோ இதுமாரி வந்து நிறையா காம்போஸும் இருக்குது. எஸ்பெஷலி நான் காட்டினேன் கொஞ்சம். சரி, காம்போஸ் பார்த்தீங்களா இங்கே என்னென்ன இருக்குதுன்னு. ஆக்சுவலாக நான் இது ஆர்டர் பண்ணேன். அதுக்கு நான் ரேட்டுக்கு ஏதோ இது இருக்குது. காம்போக்கான ரேட்டும் நீங்கள் கொடுக்கறதுக்கும் ரேட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது. ஏன்னா தனியாக நீங்கள் சாப்பிடும் போது வந்து அது ரேட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குமே இருக்குது. அந்த காம்போவில் சாப்பிடும் ரேட் கம்மியாகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் காம்போ ட்ரை பண்ணலாம். இங்கே காம்போ நல்லா தான் இருக்குது. காம்போக்கு இது ரேட்டுக்கான டிஷ்ஷும் சூப்பராக இருக்குது. ஓகே,
இப்போ எல்லா டிஷ்ஷும் சாப்பிட்டேன் நான். அண்ட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த ப்ளூ மூன் நூடுல்ஸ் ரொம்ப பிடிச்சிது எனக்கு. ஏன்னா ஒரு சாதா நூடுல்ஸ் மாரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்லையும் அண்ட் ஆட் பண்ணிக்கிற அந்த க்ரீனில் இது லீஃப் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதையும் டேஸ்ட்டும் சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிது எனக்கு. அண்ட் முகலாய் சிக்கன் ரொம்ப பிடிச்சிருக்கு. கொடுக்குற ப்ரைஸுக்கு ரேட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரைஸ் தான் ஸ்க்ரீனில் வந்துடும். அந்த கடையோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா அண்ணா சாலை அண்ணா சாலை பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் ப்ளூ மூன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஈஸியாக நான் ஏசி. அண்டு வழக்கம் போது தான் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அப்போ தான் இன்னும் வேறு வீடியோஸ்லாம் அப்டேட் ஆகி இருக்கும் உங்களுக்கு. அண்டு அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனல் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் எங்கள் பேஜஸ் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். எதாவது வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் சேனலில் எதாவது கமெண்ட்ஸ் பண்ணி இதுமாதிரி ஹோட்டல்ஸ்லாம் எதாவது வேணும்னா சொல்லணும், நாங்கள் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி தருவோம். அண்ட் ஓகே, உங்களை வெளிப்படுத்தக்கூடிய உங்கள் கவின். அண்ட் மறக்காமல் ப்ளூ மூன் வாங்க, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிடுங்க. ஓகே, பாய், ஸ்டே சேஃப். சாப்பிடலாமா? எனக்கு இது வேணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா புட்டை 2 பொழக்கணும். கொண்டக்கடையில் வந்து ஃபஸ்ட்டு எடுப்போம். ஐ திங்க் வந்து இது வீச் பரோட்டாவில் பண்ணியிருப்பாங்க போட்டுருக்கு. பிக்கும் போதே பாருங்களேன் எவ்வளோ அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த இது அளவு அப்படியே வைக்கலாம் போல இருக்கு. வாத்தி கம்மிங். ஐயோயோயோயோ, மீனை பாருங்களேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கவின். இது உங்கள் சேனல் டேஸ்டி அட்லஸ். ஸோ இப்போ நம்ம புது ஹோட்டல் வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் பேர் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேர் என்னன்னா கோகோனட் லாங்கோன். பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆக்சுவலாக கேரளா ஃபுட்ஸ்னால் வந்து பெரிய லெவலில் ரெடி பண்ணுறது. சில டிஷ்ஷஸ்னால் வந்து கோகோனட் ஆயில்லையும் செஞ்சு செய்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா தட்டாஞ்சாவடி ரோடு, அந்த ஜிப்மர் ரோடு இருக்குல்ல, அது போகிற ரோட்டில் ஹோண்டா ஷோரூம் ஆப்போசிட்லேயே இருக்குது, மேலே இருக்குது. ஆனால் வெளியே வந்து சூப்பர் போர்ட்னா வச்சு வெளியே ஷவர்மாஸு அந்த தந்தூரி வச்சுக்கிறாங்க. அண்ட் இன்டீரியர் பார்க்கும்போது ஒரு க்ரீனிஷாக இருக்குது, ஒரு கேரளா ஸ்டைலில் க்ரீனிஷாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கு இங்கே வரவங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே இன்டீரியர் நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க, ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்லாங்க. இப்போ ஆர்டர் பண்ண டிஷஸ் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா?
இதான் நம்ம ஆர்டர் பண்ணுற டிஷ்ஷஸ். அண்ட் இது பேர் என்னன்னா புட்டு அண்ட் வித் கொண்டக்கடலை, இது காம்போ இது. அண்ட் இது பேர் என்னன்னா வந்து குழி பரோட்டா, இது வந்து ஃபிஷ் புளிச்சது. ஓகேவா, இதெல்லாம் கேரளா ஸ்டைலில் பேருதுன்னா. ஸோ ஃபஸ்ட்டு நான் புட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா புட்டை 2 பொளக்கணும். எப்படி புட்டை 2 உடைக்கணும். ஐயா 2 ஆயிடுச்சு புட்டு. வச்சிடுறேன். இதான் சின்னதாக இருக்குது, நான் இதுலேருந்து ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த கொண்டக்கடலை வந்து ஃபஸ்ட்டு எடுப்போம். நான் புட்டு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது எனக்கு ஒரு டிஃப்ரெண்டாக தெரியுது. அதுமாதிரி ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு எனக்கு. ஸோ சூடாக சொன்னால் இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த கொண்டக்கடலையோட டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். நல்லா பார்க்க கலரே டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். இந்த கொண்டக்கடலை கலரே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் எப்படின்னு பார்ப்போம். நம்ம புட்டு வித் கொண்டக்கடலை இட்ஸ் அ பிக் காம்போ, வேறு லெவல் காம்போ சொல்லுவாங்க. இப்படி பொலி வேறு லெவலாக இருக்குது, அடிப்பொலி, செம்ம சூப்பரு. அந்த கொண்டக்கடலை டேஸ்ட்டு அடிச்சிக்க முடியாது. புட்டுக்கு கொண்டக்கடலை டேஸ்ட்டு வேறு லெவலு. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எந்த டிஷ் போக போகிறோன்னா கிழி பரோட்டா. ஆக்சுவலாக நீங்கள் இந்த இலைக்கட்டை பார்த்தோன்னே நீங்கள் நினைப்பீங்க இலைக்கட்டு பரோட்டா நினச்சிப்பீங்க, ஆனால் அதான் இல்லை. இது கேரளா ஸ்டைலு கிழி பரோட்டா. ஃபஸ்ட்டு இதை பிரிக்கணும். சார் கவர் 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 பண்ணுங்கள். வாவ் 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 வாவ், டான் டான். பார்த்தீங்களா இதை, கிழி பரோட்டா. ஐ திங்க் வந்து இது பீச் பரோட்டாவில் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. சி எவ்வளோ சுட சுட இருக்குன்னு. வீடியோ இங்கே ஃபோக்கஸ் பண்ண என்ன ஃபோக்கஸ் பண்ணுறான் பாருங்க. அதாவது இந்த பரோட்டாவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக பரோட்டா, பெரிய பரோட்டா ரெடி பண்ணி அதுக்குள்ளே மசாலாலாம் வச்சு கிழி பரோட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்களேன் எவ்வளோ ஒரு நைஸாக இருக்குன்னு. அப்படியே பிரிக்கும் போது வந்துருதா, அந்தளவுக்கு நைஸ்னஸ் இருக்குது இதில். ஸோ அதனால தான் கிழி பரோட்டா வச்சுக்கிறாங்க போல இருக்குது. இது ஒரு கேரளா ஸ்டைல் இது. ஸோ இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறாங்க. செம்ம சூடுங்க, செம்ம சூடாக இருக்குது. ஆஹா ஸ்மெல்லு அடிச்சிக்க முடியாத ஸ்மெல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஸ்மெல்லே வந்து ரொம்பவே எனக்கு ஒரு இது தூண்டுது எனக்கு சாப்பிட்ணுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பரோட்டா பண்ணி பிக்கும் போதே பாருங்களேன் எவ்வளோ அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த இது அளவு அப்படியே வைக்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஒரு பிக் பீஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பரோட்டா டேஸ்ட் எப்படி பார்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் சிக்கனை சாப்பிட்லாம். எனக்கு என்னமோ வந்து கேரளா ஸ்டைல் பரோட்டானால பரோட்டா வந்து கண்டிப்பாக இது ஊற்றிருப்பாங்க, கோகோனட் ஆயில் வச்சு தான் செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கன் பீஸ் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இல்லை சிக்கன் பீசஸ். ஸோ இது கூட என்ன பண்ணணும்னா பரோட்டா அப்படி மேலே வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஆஹா அருமை அருமை அருமை. இது உள்ளே என்ன பீசஸ்லாம் இருக்குது, பெரிய பெரிய பீசஸ்லாம் வருது. செம்ம சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு கொண்டக்கடலை டேஸ்ட்டு இதுக்கு டிஃப்ரெண்ட்டு, ஆனால் வேறு லெவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம மீனுக்கு போயிடலாம். இது மேலே பார்த்தீங்களா இதையும் வந்து இலையில கட்டி தான் கொடுத்துக்கிறாங்க. லெமன், டொமேட்டோ, ஆனியன் கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இதை நம்ம அவுக்க போகிறோம். கம்மிங் ஐயோயோயோ மீனை பாருங்களேன், ஒரு ஃபுல் மீனையே வச்சுக்கிறாங்க. இது எங்கேருந்து எப்படி ஆப்ரேட் பண்ண கூட தெரியாது எனக்கு, அந்தமாரி இருக்குது. ஸோ அந்த டிஷ் பேர் என்ன சொல்லிடுறேன் ஃபஸ்ட் டைம். இது பேர் ஃபிஷ் பொளிச்சது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா
பொளிச்சதுனால நம்ம இது கத்தி அடிச்சுக்கிறேன். அதை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். அது மேலே பொளிச்சதுனால மசாலானா அப்படி மேலே இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நான் மசாலா நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இதிலே ஸ்லைஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. அந்த கேப்ஸ்லாம் தெரியும் எனக்கு ஸ்லைஸ் பண்ணது. சி ஆஹா வாவ் செம்ம. சரி நான் மோஸ்ட்டாக கத்தியை யூஸ் பண்ணால் மீனை சாப்பிட மாட்டேன். அப்படியே சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது என்ன மீன் இது? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன மீன் சொன்னாங்களா? சொல்லலை போல இருக்குது. ப்ரோ என்ன மீன் இது? கொடுவாவா? சூப்பரு. குடோ ஃபிஷ் இது. கொடுவா மீன் வேறு லெவலு. டேஸ்ட் இருக்குல்லுங்க, அடிச்சுக்க முடியாது டேஸ்ட்டு. எனக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ வேறு லெவலாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு கொடுவா. நெக்ஸ்ட்டு திரும்ப நான் கத்தியால் ஒரு ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அடுத்த பீஸ் எனக்கு கிடைக்கும். அப்படியே பாருங்கள், எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் போலுக்கு. எனக்கு அவசரமாக சிசர் யூஸ் பண்ணுறேன், கத்தியில் யூஸ் பண்ணுறேன். ஓ மை காட், முள்ளு. வேற லெவலு. அந்த பொளிச்சது நம்ம பொளிச்சுன்னு இருக்குது வேறு லெவலாக. மசாலா டேஸ்ட்டு, அந்த ஃபிஷ்ஷோட சாஃப்ட்னஸ்னு அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணியே ஆகும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. சரி ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு போயிடலாம். இப்போ டிஷ்ஷஸ் சாப்பிட்டாச்சுலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் டிஷ்ஷஸ்னால் நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்குங்க, வெரைட்டியாக டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வேணாது மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் எங்கள் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதில் வந்து டிஎம் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த ஹோட்டல் அட்ரஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ப்ரைஸஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துடும், ஸ்க்ரீன்லேயே வரும் அது. ஸோ அப்புறம் என்னங்க, வாங்க ஹோட்டல் வாங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கினா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வரும் உங்களுக்கு. ஓகே, உங்களிடம் விடைபட்டு கொள்கிறேன். K to the A to the V to the I to the N கவின். ஓகே, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? பாய் 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 பாய். ஹாப்பி பர்த்டே டு மீ. சி அந்த எக்கோவில் வந்து சிக்கன் இருக்குது. திறந்துடு சீசே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இது உங்கள் சேனல் டேஸ்டி ஆட்ல. ஸோ இப்போ நாங்கள் வந்து புது ஹோட்டல் வந்திருக்கேன். இந்த ஹோட்டல் பேர் என்ன? கிரன்ச்சி டெலிஷியஸ் இன் எவ்ரி பிரைட். ஸோ இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா ஜிப்பன் ஆடிட்டோரியம் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள், இன்டீரியர் நல்லா இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே சீட்டிங்லாம் பார்க்க நல்லா இருக்குது. எங்கள் கப்புள்ஸோட வந்து சாப்பிடலாம் இங்கே ஜாலியாக. ஸோ எனக்கு கப்புள்ஸ் இல்லைன்னா தனியாக வந்திருக்கேன் இங்கே. ஸோ எங்கள் கப்புள்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிப்பாங்க. நான் இப்போ நிறைய ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ணி நல்ல ரிவ்யூ தரேன் உங்களுக்கு. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆர்டர் பண்ணி டிஷஸ் பேர் நான் சொல்லிடுறேன். இது பேர் என்னன்னா சுக்கா பிரியாணி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சுக்கா பிரியாணி சாப்பிட போகிறேன் நான். அண்ட் இது பேர் என்னன்னா சிக்கன் பட்டியாலா. ஸோ பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது இது. அண்ட் இது கூட நான் பட்டர் நான் கொடுத்துறாங்க. தந்தூரி மோமோஸ், இது பட்டர் சிக்கன் மோமோஸ், இது ஸ்ட்ரீம் மோமோஸ், பேன் ஃப்ரை மோமோஸ். ஸோ இந்த மாதிரி 4 வகையான மோமோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன செப்பரேட்டாக இல்லை தனியாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரியாணிலேருந்து போக போகிறேன்.
ஃபர்ஸ்ட் சுக்கா. பிரியாணி சிக்கனை சுக்கா பண்ணி நம்ம பிரியாணியில் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட்டாக இங்கே வரவங்க எல்லாமே வந்து சுக்கா பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்களே. நானே ஆர்டர் பண்ணி பார்த்தேன். நான் இங்கே வரவங்க எல்லாமே எனக்கு சுக்கா பிரியாணி கொடுங்க கேட்குறாங்க. ஸோ வந்து சுக்கா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் போல இந்த ஹோட்டலில், அதுவும் ஸ்பெஷல் போல இந்த ஹோட்டலில். டேஸ்ட் எப்படி பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் நான் சுக்கா வந்து தனியாக சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வா, நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. சுக்கா டேஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது. கிரேவி டைப்பில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்களேன். ஸோ அந்தளவுக்கு நல்லா சாப் பண்ணி போட்டுக்கிறாங்க. அதாவது ஃப்ரை நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்குது. ஸோ இதுக்கு பிரியாணி சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம் நம்ம. பிரியாணி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கூட சுக்கா டேஸ்ட் சாப்பிடும்போது வா, இது அல்டிமேட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. காரமாக செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம வந்து 60 பிரியாணி சாப்பிட்ருப்போம். இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 60 பிரியாணி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. சுக்கா பிரியாணி நல்லா காம்போவாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. காரமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இப்போ தான் தெரியுது ஏன் இந்த டிஷ் வந்து தனியாக வாங்கி போகிறாங்கன்னு. ஏன்னா மார்க்வால் பார்த்தா நிறைய பேர் வந்து இது மட்டும் வாங்கி போகிறாங்களே. எனக்கு வந்து சுக்கா பிரியாணி கொடுங்க வாங்கி போகிறாங்க. ஸோ அதை பார்த்து நாங்கள் ஆர்டர் பண்ணவே அந்த வராங்க. இப்போ தெரியுது இந்த சுக்கா பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டிஷ் போயிடலாமா. ஸோ நம்ம அடுத்த டிஷ் என்ன, சிக்கன் பட்டியாலா. அதாவது இது எப்படி செஞ்சுக்காங்கன்னா, அந்த பட்டர் நான் கிரேவி யூஸ் பண்ணுவோம். அந்த கிரேவி வச்சுட்டு இது உள்ள வந்து எக் ஆம்லெட் வச்சு அது உள்ள சிக்கனை வந்து வச்சுக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே டு மீ. சி அந்த எக் உள்ள வந்து சிக்கன் இருக்கு. திறந்துடு சீசே. யாவ், செம்ம. அப்படியே பார்க்க தந்தூரியோட சிக்கன் மாரி இருக்கிறது. வாவ், செம்மையா இல்லை, பார்க்கவே சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரேவி டேஸ்ட் எடுத்து பார்க்குறேன். வா, நல்லா சூப்பராக இருக்கு. டேஸ்ட் எப்படி பட்டர் நாட் டேஸ்ட் வருது எனக்கு. அதுவும் இல்லாமல் ஆம்லேட் வச்சு அது உள்ள வந்து தந்தூரியோட சிக்கன் வச்சுக்கிறாங்க. ஸோ பார்க்கும்போது தெரியுது தந்தூரி சிக்கன் எல்லாமே இது. சரி, வாவ், நல்லா பாருங்களேன். புளிச்ச மீன் சாப்பிட்றோம்ல, அது உள்ள எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கு. புளிச்ச மீன் என்ன புதுசாக கண்டுபிடிக்காதீங்க. அது கேரளா டிஷ். அது வீடியோ வந்து மேலே ஐ பட்டன்ல இருக்கும், பாருங்க. அதை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது கூட வந்து நான் பட்டர் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். பட்டர் நான் இது கூட நீங்க வந்து ஒரு பரோட்டா அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு, ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பட்டர் நான் கூட செட் சாப்பிட போறேன். ஸோ டேஸ்ட் எப்படி பார்ப்போம். பட்டர் நான் கூட இது பார்க்கல நல்லா தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் எடுத்து பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு எக்கோடு எடுத்து சாப்பிட்றோம். அந்த எக் என்ன பண்ணிட்டாங்க, எக் ஆம்லேட் போட்டு அது மேலே வந்து முட்டையை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிறாங்க. ஸ்பீஸ் பண்ணி செய்வாங்களே அது பண்ணிக்கிறாங்க. ஸோ டேஸ்ட் எப்படி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஆம்லேட் டேஸ்ட்டு, அது கூட இந்த பன்னீர் மசாலா டேஸ்ட்டு அதெல்லாம் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நான் ஒரு நான் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட நிறைய டிஷ்ஷஸ் நான் பரோட்டா இருக்குது, அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ தந்தூரி சிக்கன் சாஸியாக இருக்குது, ஜூஸியாக. வாவ், எவ்வளோ பெரிய பீஸஸ் பார்த்தீங்களா. ஓ மை காட், செம்ம சூப்பராக இருக்குது. நான் தந்தூரி தனியாக சாப்பிட்றதோட இந்த கிரேவியோட சேர்த்து சாப்பிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த சுக்கா ஒரு வறுவல் மாரி தந்தூரியை வறுவல் பண்ணி சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அல்டிமேட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த நானோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை தி டிஷ்ஷஸ்னா. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து நான் வந்து மோமோஸ் போயிடுறேன். நெக்ஸ்ட் டிஷ் என்ன, மோமோஸ். இது ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில் 4 டைப்ஸ் ஆஃப் மோமோஸ் இருக்குது. எப்படி பார்த்தீங்களா, தந்தூரி மோமோஸ் இருக்குது, அப்புறம் பட்டர் சிக்கன் மோமோஸ் இருக்குது, ஸ்டீம் மோமோஸ் இருக்குது, அண்ட் ஏதாவது சில்லி மோமோஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் தந்தூரி மோமோஸ் வந்து போயிடுறேன். நல்ல கலரிஷாக இருக்குது தந்தூரி மோமோஸ். தந்தூரி சில டேஸ்ட்டில் செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன். அதான் மோமோஸ் ஓப்பன் பண்ணி காட்டணும்னா எங்கள் வீடியோவில் நடக்கும் போல இருக்குது. தந்தூரி மோமோஸ் உள்ள சிக்கனா, எஸ் சிக்கன் பீசஸ். ஆல்ரெடி தந்தூரி மோமோஸ் சாப்பிட்ருப்போம். அந்த ஹோட்டலில் போய் என்னன்னா ஃப்ரேமிங் பாட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மேலே ஐ பட்டனில் இருக்கும், இல்லை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், இல்லை ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்து முடிச்சு அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம டேஸ்ட் பார்ப்போமா. ஸோ சாஸ் இருக்குது, நான் சாஸ் சாப்பிடாம அப்படியே சாப்பிட போகிறேன். செம்ம காரமாக தந்தூரி மோமோஸ் லெமன் ஆட் பண்ணிப்பாங்க, ரொம்ப பிடிப்பாக இருக்குது.
அல்டிமேட் டேஸ்ட் தான், செம்ம சூப்பராக இருக்குது. 4 டைப்ஸில் எடுத்தோடனே தந்தூரி சாப்பிட்டோன்னே எனக்கு மற்ற டேஸ்ட் எப்படின்னு தெரியல, எனக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வித் சாஸ், மை காட், நல்லா காரமாக இது ரொம்ப இனிப்பாக இருக்குது. சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீம் மோமோஸ். அந்த தந்தூரி மோமோஸ் ரொம்ப ஜூஸியாக இருக்குது. ஒரு டேஸ்ட் ஸ்ட்ரீம் பண்ணதால ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குள்ள, காரணம் இல்லை, நல்லா இருக்குது. இதை ஃபஸ்ட் ஆர்டர்லாம் போல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் சிக்கன். அப்படி பாருங்க, வெளியே அதே நல்லா ஜூஸியாக இருக்குது, உள்ள ஸ்டஃப் எல்லாம் ஒரே தான். ஆனால் வெளியே பார்க்கும்போது தான் அந்த டேஸ்ட் மாதிரி இதெல்லாம் கிரேவி ஸ்டைலில் செஞ்சுக்கிறாங்க. இது ஒன்றும் தந்தூரி டேஸ்ட் எனக்கு வெளியே போகல, அந்தளவுக்கு டேஸ்ட்டு காரம் அப்படியே இருக்குது எனக்கு. வா, ஜூஸியாக இருக்குது, நல்லா கோபி மஞ்சள் ஸ்டைலில் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. சாஸ் மாரி வச்சு ரொம்ப நல்லாயிருக்கு. இது பேர் என்ன, பேன் ஃப்ரை மோமோஸ். அந்த பேனில் வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ட் அவுட் பண்ணுவாங்க இதை, இந்த மசாலா வச்சு. ஸோ டேஸ்ட் இப்போ மேலே லேயர் பாருங்களேன், இந்த பட்டர் சிக்கன் மோமோஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு கலர் டிஃபர் பண்ணுது. நல்லா பேனில் டீப் ஃப்ரை பண்ணதான் சாஸ் ஜூஸியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இது எல்லாத்தையுமே அடிச்சிடும் போல, கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மை காட், அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக சூப்பராக இருக்குது. அந்த இனிப்போட இந்த கார்மோ டேஸ்ட்டாக இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மோமோஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பேன் ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் 4 சாப்பிட்டு முடிச்சிட்டேன், 4 டைப்ஸ் ஆஃப் மோமோஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன டிஷ் பார்க்கலாம் நம்ம. அடுத்த டிஷ்னா கிரன்ச்சி சாண்ட்விச். ஸோ நான் சாண்ட்விச் என்ன கிரன்ச்சியாக வந்து மொறு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிக்கிறாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப 3 லேயராக இருக்குது. எவ்வளோ பெருசாக பாருங்களா, சிக்கன் சாண்ட்விச் இது. ஸோ இன்னர் பார்ட் எப்படி இருக்கு பார்ப்போமா, நல்லா மைனஸ், அது கூட வந்து சிக்கன், தந்தூரி சிக்கனாக இருக்கும். இது நான் சாப்பிட மாட்டேன், அப்படியே கடிக்க போகிறேன். வாவ், மை காட், செம டேஸ்ட்டாக இருக்குது. ஐயோ, சிக்கன் விட்டாங்க. சரி விடுங்க, நான் தெரிஞ்சு கழிச்சிக்கிறேன். அந்த மைனஸ் ஒரு டேஸ்ட், சிக்கன் தந்தூரி வந்து நல்லா பொரிக்கிறாங்க. அதுவும் நம்ம கிரன்ச்சியாக இருக்குது, நாங்கள் மொறுன்னு சூப்பராக ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய டிஷ்ஷஸ் இது. 3 லேயர்ஸ் சாப்பிடும்போது நம்ம இது ஒன்று சாப்பிட்டாலே போதும் போல, வயிறு ஃபுல்லாகிடும், அந்த ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. இது கொடுத்து நான் இதே சாப்பிட்ருப்பேன் போல, மற்ற சாப்பிடாம இருப்பேன். நல்லா மைனஸ் ஒரு டேஸ்ட்டும், அதுவும் லேயர் பார்த்தீங்களா, தந்தூரி ஆட் பண்ணிக்கிறாங்களே, நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு, ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ மஸ்ட் ட்ரை இதுனா கண்டிப்பாக அதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது, ஒரு ஸ்நாக்ஸ் வரும்போது இந்த சாண்ட்விச் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒன்று சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா 3 லேயரில் அருமையாக பண்ணிக்கிறாங்க. அந்த கிரன்ச்சினஸ் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது, அது ரொம்ப வெயிட்டிங் டிஷ் வருது. ஆனால் அந்த கிரன்ச்சினஸ் ஒன்றும் போகாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா மொறு இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ வீடியோ எந்த பண்ணுறானே டிஷ்ஷஸ்னால் செம்ம வேறு லெவலாக இருக்குது. ஒரு பைட்லேயும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த சிக்கன் பட்டியலில் செம்ம டேஸ்ட்டு, அது கூட அந்த பட்டர் நான் சார்மா அவ்வளோ அருமையாக இருந்தது. பிரியாணி, சுக்கா பிரியாணி எங்கேயும் சாப்பிட்ருப்பீங்களா? இந்த ஹோட்டல் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுக்காவை நீங்கள் பரோட்டாவில் சாப்பிடுவீங்க, சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. பிரியாணி சாப்பிட்டது இல்லை, இந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா டிஷ்ஷும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்கள் வீடியோஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் பட்டன் அமைக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஸ்புக்கில் எங்கள் பேஜஸ் இருக்குது, டேஸ்டி அட்லஸ். அண்ட் இன்ஸ்டாகிராமில் அந்த பேஜஸும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கடையோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, கடை இருக்குன்னா தட்டாஞ்சி ரோடில் ஜிப்பர் ஆடிட்டோரியம் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ எல்லாரும் ஃபெமிலியாக இந்த ஹோட்டல் தெரிஞ்சிருக்கு. ஸோ அண்டில் த பை ஃப்ரம் உங்கள் கவிங். மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தான் அடுத்த வீடியோஸ் வரும். ஸோ K to the A to the B to the I to the N, கவின், பை, ஸ்டே சேஃப். இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு எங்கள் டேஸ்ட்டு. அந்த வந்து சப்பாத்தி சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்குமே. ஸோ இதை நான் வந்து புஷ் பண்ணும் போதே வந்து நூடுல்ஸ், ரைஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரானு, சிக்கன்லாம் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக. அண்ட் நவ் இது பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குன்னு. இது எவ்வளோ காரமாக இருக்குது இல்லை, கார்லிக் சொன்னாங்க, கார்லிக் தானே இது? ஆமாம், கார்லிக் சாஸ் இது. ஓ மை காட், எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்களேன், ரெட்டிஷாக இருக்குது, காரமாக தெரியலையே. ஃப்ளேவர் டேஸ்ட் அண்ட்
சாப்பிடும்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாப்பிட்றது, புதுசாக இருக்குது சாப்பிடும்போது எனக்கு தோணுது. நான் உங்களுக்கு இது உங்கள் சேனல் டேஸ்டி அட்லஸ். ஸோ நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா புது ஹோட்டல் வந்திருக்கேன். இந்த ஹோட்டல் பேர் என்னன்னா ஃப்ளேமிங் பாட். ஸோ பார்த்தீங்களா, நீங்கள் என்ன இப்போ டேப்னா வாங்கிட்டு பெரிய நினைக்காதீங்க. இது வந்து மெனு கார்டு. இது ஸோ டிஃப்ரெண்ட்டாக மெனு கார்டு. இந்த ஹோட்டல் வந்து லெனின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ரொம்ப நாள் நான் இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற லெனின் ஸ்ட்ரீட்டில் வந்து போவேன், எனக்கே தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வேறு பேர் வச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஃப்ளேமிங் பாட் யூஸ் ஆக்சுவலாக 3 months தான் ஆகுதா அந்த பேரை மாற்றி யூஸ் பண்ணி இப்போ 4th month. இது ரொம்ப நாளாக இருக்குது. எனக்கு ஆச்சரியமாகுது, என்னடா இது இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிடான், நானும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் வாழை கொண்டு வந்துருவான் போல இருந்து. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ சொல்லியாச்சு, அவன் வாழை கொண்டு வந்துருவான். ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னா இன்டீரியர் பார்க்கும்போது வேற லெவலாக இருக்குது. சமஸ்டோர் பிடிச்சிருக்கு. ஃபுட்டுக்குன்னு கோச் தனியாக ரெடி பண்ணிக்கிறாங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வால் பெயிண்டிங்ஸ் அதுக்கு கோச் கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெனு கார்ட்ஸ்லேயும் பார்க்கும்போது நிறைய டிஷஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஸ்பெஷல் என்னன்னா வந்து பாண்டிச்சேரியிலே ஃபஸ்ட்டு வந்து தந்தூரியில் மோமோஸ் செஞ்சுருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த பாண்டிச்சேரியில் இருக்குது. எப்பவுமே மோஸ்ட்டாக மோமோஸில் சிக்கன் இருக்குது, இவங்க தந்தூரியில் தராங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய டிஷஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த நான் டேபில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஷஸ் தள்ளி நிற்கிற மாதிரி மெனு கார்டில் சக்குன்னு. அண்ட் அது மட்டும் நம்ம காம்போஸ் இருக்குது. ஸோ இங்கே 2 வகை காம்போ இருக்குது. இங்கே காம்போ அப்படின்னா 220 இருக்குது, 222, 189, 499 இருக்குது. அந்த இப்போ கப்புள்ஸ் காம்போ இருக்குது, லவர்ஸ் காம்போ. ஸோ பேரண்ட்ஸ் யூஸ் ஆகும். இது 333. ஸோ அதுமாதிரி நிறைய டிஷஸ் இருக்குது அண்ட் காம்போஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் இங்கே. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹோட்டல். பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு இந்த ஹோட்டல். எனக்கு சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. ஸோ டிஷ்ஷஸும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க, நான் டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் டிஷ்ஷஸ் வந்து சாப்பிட்டு ஒரு நல்ல ரிவ்யூ தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதை நம்ம ஆர்டர் பண்ண டிஷஸ். ஸோ டிஷஸ் பேர் நான் என்ன சொல்லிடுறேன். நான் இது பேர் என்ன, ராஸ்மிக் கபாப். அண்ட் இது பேர் தந்தூரி மோமோஸ். இந்த ஹோட்டல் ஸ்பெஷலே இதாங்க தந்தூரி மோமோஸ் தான். பாண்டிச்சேரியிலே ஃபர்ஸ்ட் டைம் தந்தூரி மோமோஸ் கிடைக்குதுன்னா நம்ம ஃப்ளேமிங் பாட் தான் கிடைக்குது. அண்ட் இது பேர் என்ன, லாலிபாப், சிக்கன் லாலிபாப் இது. அண்ட் இதுக்கு கூட வந்து கார்லிக் சாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு இந்த தந்தூரி மோமோஸ்க்கு வந்து மெயின் சாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து சங்காய் நூடல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ஒன்று சொல்லலாம் இதை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரைஸ்லேருந்தே போயிடுறேன் நான். ஸோ அதனால் ஸ்டார்டர்ஸ் ஆக்சுவலாக டிஷஸுக்கு தனியாக ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக சாப்பிடும் போது இந்த டிஷஸ்க்கு தான் எக்ஸ்பிரஷன் கொடுத்து சாப்பிட்றேன் நான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்டர் பண்ண ஷவர்மா வந்துருச்சு. இது ரொமாலியா ரொட்டியில் செஞ்ச ஷவர்மா இது. ஸோ பாருங்க, ரொட்டியில் செஞ்ச ஷவர்மாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3 பீஸ் இருக்குது இதில். ஆக்சுவலாக இது சுட சாப்பிட்ருந்தோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் நான் சாப்பிட்றேன், ரைஸ் போல. நான் ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நிறைய டிஷ் பார்க்கும்போது இந்த ரைஸ்லாம் ஓகே சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த கபாப் நம்ம இந்த தந்தூரினா வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப சொல்ல வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதாக பாருங்க, இது சப்பாத்தியில் அது ரொட்டியில் செஞ்சு ஒரு ஷவர்மா தராங்கன்னா எங்கே கிடைக்கும் சொல்லுமா,
ஆக்சுவலாக பாண்டிச்சேரியிலே ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ட்ரை நான் தான் பண்ண போகிறேன் இது. வாவ், இதோட டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு எங்கள் டேஸ்ட்டு. அந்த வந்து சப்பாத்தி சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்குமே. அண்ட் சி மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மைனஸுக்கு அப்புறம் தருவாங்க. இது மாதிரி ரொட்டி ரைஸ் தராங்க இவங்க. வாவ், இது அல்டிமேட் டிஷ். செம்ம சூப்பராக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணுது. ஆக்சுவலி உள்ளே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஷவர்மா செஞ்சு அதை கட் பண்ணி நம்ம கொடுத்துக்கிறாங்க. எப்பயுமே ஆட் பண்ண ஷவர்மாஸில் இருக்கிற சிக்கன் இருக்குது. ஆனால் சாஸ் என்ன ஆட் பண்ணான்னு தெரியல. செம்ம டேஸ்ட்டாக சாஸ் டேஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். வந்து இங்கே ட்ரை பண்ணலாம், வந்து சாப்பிட்டு பாருங்கள், அதான் புரியும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ரொமாலியா சங்காய் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் மிக்ஸ்டு இது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் வந்து புஷ் பண்ணும் போதே வந்து நூடுல்ஸு ரைஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரானு சிக்கன்லாம் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக. ஓகே, இது போதும். இது ஃபுல் மிக்ஸ்டு ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் இது. ஸோ டேஸ்ட் எப்படி பார்க்குறேன் நான். ஃப்ளேவர் டேஸ்ட் அந்த சாப்பிடும்போது டிஃப்ரெண்டாக இருக்குது சாப்பிட்றது. புதுசாக இருக்குது சாப்பிடும்போது எனக்கு தோணுது. கண்டிப்பாக நல்லா இருக்கு. சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. ரைஸும் நல்லா இதாக இருக்குது. நூடுல்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆஹா, செம்ம சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது டிஷ்ஷஸ்லாம் இங்கே. நல்லா ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு. சில ஃபுல்லாக சாப்பிட்றதுன்னு தோணுது. மற்ற டிஷ்னால் வந்து வெயிட்டிங்கில் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிஷ் போயிடும் நான். இதுவா இல்லை, லாலிபாப். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க என்ன சிக்கன் லாலிபாப் வெள்ளை கலர் இருக்குது, நம்ம வேறு கலரில் பார்த்துட்டு போய் மாட்டேங்கிறேன். இது டிஃப்ரெண்டான லாலிபாப் இது. ஸோ அது உள்ள எப்படி பார்க்கணுமா, உள்ள முழு சிக்கனே உள்ளே இருக்குது. அது மேலே வந்து எதை ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு சரியாவே. ஸோ ஃபுல் சிக்கன். ஸோ நான் டேஸ்ட் எப்படி பார்ப்போம் இதை. ஆக்சுவலாக தனியாக சாப்பிட்றேன். ஏன்னா சாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட் கலரில் இருக்குது, கார்லிக் சாஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதை தொடுத்து அப்படி எப்படி சொல்கிறேன் நான். நல்லா கிரிப்ஸியாக மொறு சூப்பராக இருக்குது. அண்ட் ஆனியன்ஸையும் அதே மாதிரி பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஒரு ஆனியனே அது மேலே வந்து டிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுவும் சாப்பிட்டா மொறுன்னு இருக்குது. மோஸ்ட்டாக டிஷ்ஷஸ் நான் சூடாக சாப்பிட்றது நல்லா இருக்குமே. அவங்க லேட் பண்ணிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. டேஸ்ட் சூடு இல்லாமல் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அண்ட் நான் இது பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குன்னு. இது எவ்வளோ காரமாக இருக்குது இல்லை. கார்லிக் சொன்னாங்க, கார்லிக் தானே இது. ஆமாம், கார்லிக் சாஸ் இது. ஓ மை காட், எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்களேன். ரெட்டிஷாக இருக்குது. காரமாக தெரியலையே. ஓஹோ, அந்த டேஸ்ட்டு அந்த சாஸோட டேஸ்ட்டு வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த சாஸுக்காக நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் உங்களுக்கு. அந்தளவு சாஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கார்லிக் டேஸ்ட் இதெல்லாம் தெரியுது எனக்கு. டொமேட்டோ ஆட் பண்ணிப்பாங்க உங்களுக்கு. சாஸ் டேஸ்ட்டு வேறு எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் வந்து இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் பாண்டிச்சேரி தந்தூரி மோமோஸ். சரி, எவ்வளோ கலர் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இதுவே மோமோஸ் நீங்கள் வெள்ளை கலர் பார்த்துருப்பீங்க ஒயிட்டில். இது எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. ஏன்னா இது பேர் தந்தூரி மோமோஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி, அதுவும் இந்த ஹோட்டலில் மட்டும் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த சீக்ரெட் வெளியே சொல்ல மாட்டாங்க, நானே சொல்ல மாட்டேன். அண்ட் உள்ளே இருக்கிற மட்டும் சொல்கிறேன் நான் என்ன இருக்குன்னு. ஸோ தந்தூரி உள்ளே வந்து நம்மளுக்கு டிஷ்ஷஸ் இருக்குது. வெள்ளையாக இருக்குது. ஃபுல்லி ரவுண்டு ஃபுல்லாக இந்த கவர் பண்ணி ஃபுல்லாக தந்தூரியில் கவர் பண்ணிக்கிறாங்க. அதேமாரி தான் இதோட சாஸ் பார்த்தீங்கன்னா கலரில் இருக்குன்னு. மின்ட் சாஸ் இது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீட்டில் எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன். ஓ, அந்த தந்தூரியில் ஆட் பண்ணுற மசாலா அது கடிக்கும் போதே வந்து அவ்வளோ ஃப்ளேவர் தருது இல்லை. இதுனா வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணுங்க. ஏன்னா எங்கேயுமே கிடைக்காது, இங்கே மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதுக்காகவே வந்து சாப்பிடணும் இந்த டிஷ்ஷை. வந்து செம்ம ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது டிஷ்ஷஸ்னால். ஸோ சாஸ் இது மின்ட் சாஸ் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சாஸ் டேஸ்ட் எப்படின்னு தெரியல, ஏன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற மாதிரி தான். வாவ், மின்ட் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது. அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் ஆகும்போது செம்ம சூப்பராக இருக்குது. அல்டிமேட் தாங்க எல்லா டிஷ்ஷுமே. இதில் எனக்கு எதுவுமே குறை வைக்கவே இல்லை. சில டைம் மூஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும் சில டிஷ்லாம் பார்க்கும்போது, என்னென்ன இது சாப்பிட்லாமா அப்படின்னு.
அப்படி எதுவுமே கிடையாது எனக்கு. தந்தூரி மோமோஸ் வேற எவ்வளோ அல்டிமேட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ராஸ்மி கபாப். ரேஷ்மியா? ஐயோ ரான்றது ரேஷ்மி கபாப். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவும். அண்ட் இதான் பெரிய பீஸ். ஆக்சுவலாக இது மேலே வந்து கேண்டிட் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அது மெல்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எக்லேயும் அப்ளை பண்ணுவாங்க, எக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அது ரேஷ்மினா என்னன்னா சில்க், கரெக்டாங்க, சில்க். ஸோ அது வந்து இருக்குன்னா அந்த கேண்டிட் அப்ளை பண்ண சில்க் இது. ஸோ சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் எப்படி பார்க்குறேன் நான், கலரிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இதெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணதால் எனக்கு சரியாக சொல்ல முடியல எப்படி இருக்குன்னு என்னால். இப்போ வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணி கேட்டுக்கிட்டா. ஸோ என்னென்ன ஆட் பண்ணிக்கிறப்ப இதில் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய மசாலாஸ் இது, நிறைய டிஷ்ஷஸோட அதை அரைச்சி மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலாஸ் ஆட் பண்ணி அப்ளை பண்ணி சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மேலே வந்து கேண்டிடை இது பண்ணி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறதுக்காக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதை. அண்ட் இது வந்து எக்லையும் செய்யலாம், எக் அந்த கேண்டிடை பதில் நம்ம எக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் கேண்டிட்னா நீங்கள் வந்து எக் ட்ரை பண்ணி பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, காரமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா அந்த ஃப்ளேவர் தெரியுது அவங்க சொல்கிறது. இந்த ஏலக்காய் அப்புறம் வந்து மிளகு டேஸ்ட்டாக தெரியுது, சுகர் சால்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மஞ்சள் எல்லாம் போட்டு கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணணும் இது. ஸோ ஓகே, சாப்பிட்டாச்சு. ஸோ வீடியோ இன்னும் வந்துடல நம்ம இப்போ. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, நீங்கள் லெனின் ஸ்ட்ரீட்டில் வரும்போது இந்த ஹோட்டலில் பார்த்துட்டு ஹெமிக் போட் சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது, இன்டீரியர்ஸ் நல்லா இருக்குது. கடையோட அட்ரஸுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்டு உங்களோட கருத்தை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஓகேவா? ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், ஹோட்டலில் வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும். இந்த மாதிரி நல்ல ஒரு ஹோட்டல்ஸ்லாம் வந்து அடுத்தது வீடியோஸ் கொடுப்போம் நாங்கள். ஓகே, உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன், உங்கள் கவின். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதையே ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஃபோட் பிக்ஸ் என்ன வரும். ஸோ இதான் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எதாவது ப்ரோ இதுமாரி ஹோட்டலில் போங்க ப்ரோ, அங்கே போய் பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுவோம் நாங்கள். ஓகே, ஃபினிஷிங் முடிச்சிருக்கிறேன் நான். உங்களை விடைபெற்றுக்கிறேன், உங்கள் நான் கவின். பாய்.